அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய Cbse பயாலஜி 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசனில் வரிசையாக நிறைய தலைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் தனித்தனியாக காணொலிகள் நம்ம பார்த்துட்ருக்கிறோம். அந்த வரிசையில் பார்ட் 35ல் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷனுடைய தமிழாக்கம் என்னது அப்படின்னாக்கா தகவல் பெயர்வு அல்லது மொழி பெயர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக புரோட்டீன் சிந்தசிஸ் அதனுடைய சென்ட்ரல் டாக்மா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் mRNA உருவாகும். அதாவது டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன்ஸ் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதை தான் தமிழில் புரத சேர்க்கைக்கான மைய கருத்து கோட்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். அதில் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஆர்என்ஏலேருந்து எப்படி ப்ரோட்டீன்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் படி எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த ப்ராசஸ் டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகக்கூடிய அந்த ஸ்டெப்புக்கு பேர் படி எடுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் உருவான mRNAலேருந்து ப்ரோட்டீன்ஸ் எவ்வாறு உருவாகிறது அப்படிங்கிறத பற்றி படித்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன், அதுக்கு பேர் தான் தகவல் பெயர்வு, அதுக்கு பேர் தான் மொழி பெயர்த்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிரான்ஸ்லேஷனில் உங்களுடைய Cbse புக்கினுடைய தமிழாக்கம் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த PDF அப்படிங்கிறது உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் Cbse புக்கு எடுத்து அதில் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கு எடுத்து அதில் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இதே தலைப்பு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். அதை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிக்கிங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். Translation refers to the process of polymerization of amino acids to form a polypeptide. அதாவது ஒரு புரோட்டீன் இட் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு பொருளுமே அதற்கு பேசிக்காக சில யூனிட்ஸ் இருக்கும். இப்போ லட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பூந்தியால் ஆக்கப்பட்டுள்ளது, பூந்தி இருந்துச்சு அப்படின்னா அது கடலை மாவினால் ஆக்கப்பட்டுள்ளது இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் உருவாகிறதுக்கு அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் தேவை. ஆல் த ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். தட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் யுனைடெட் டு ஃபார்ம் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த அமினோ ஆசிட் அப்படிங்கிறது இட் இஸ் கால்டு மோனோமர். தமிழ்லையும் நீங்கள் மோனோமர் பாலிமர்னு சொல்லி பழகுங்க. அது ஒற்றை படி பல்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறத விட இந்த மாதிரி பாலிமர் மோனோமர்னு சொல்லி பழகுங்க. மோனோமர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப், அதாவது ஒரு பாலிமர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோனோமர். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் தேர் மேட் அப் ஆஃப் குளுக்கோஸ். அப்போ அந்த குளுக்கோஸ் எல்லாமே it has been linked by glycosidic bond அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அதே மாதிரி ஃபேட் லிபிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளைசரால் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதனுடைய மோனோமர். இப்படி ஒவ்வொரு பாலிமருக்கும் தனித்தனியாக மோனோமர் உண்டு. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் they are made up of amino acids. அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே it has been linked by the peptide bond. அப்போ நிறைய அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்ட், அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்ட், அமினோ ஆசிட் பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமினோ ஆசிட்ஸ் பெப்டைட் பாண்ட் மூலமாக லிங்க் ஆகி இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பாலிபெப்டைட். இந்த பாலிபெப்டைட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதில் எஸ்பெஷலி தட் பாலிமரைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் ஆர் யுனைடெட் டு ஃபார்ம் அ பாலிமர். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் பாலிமரைசேஷன். அதாவது பல்படியாக்க வினை அப்படின்னு சொல்லிட்டு என்னது, நிறைய மோனோமர் சின்ன சின்ன பொருட்கள் சேர்ந்து பெரிய பாலிமர் அமினோ அமிலங்களை பல்படியாக்கும் நிகழ்வின் மூலம் பாலிபெப்டைடுகளாக மாற்றும் செயல்முறைக்கு தகவல் பெயர்வு அல்லது மொழிபெயர்த்தல் என்று பெயர். அதாவது அமினோ அமிலங்கள் சிறுக 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 சேர்ந்து ஒரு பெரிய மூலக்கூறு, சிறிய மூலக்கூறுகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய மூலக்கூறு உருவாகக்கூடிய வினைக்கு பல்படியாக்கம் என்று பெயர். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைனுக்கு உண்டான தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் டிஃபைன்டு பை த சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் இன் த mRNA. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். mRNAல என்ன சீக்வன்ஸ் இருக்குதோ அந்த சீக்வன்ஸின் அடிப்படையில் தான் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். ஒரு புரோட்டீன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஒரு புரோட்டீனில் என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் எந்தெந்த வரிசையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வரைமுறைகள் இருக்குது. இப்போ இன்சுலின் எடுத்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல என்ன அமினோ ஆசிட் இருக்கணும், ரெண்டாவது என்ன அமினோ ஆசிட் இருக்கணும், மூணாவது என்ன அமினோ ஆசிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு 51 அமினோ அமிலங்கள் இந்த வரிசையில் தான் இருக்கணும். இந்த அமினோ ஆசிட் தான் முதல்ல இருக்கணும், இந்த அமினோ ஆசிட் தான் 33வது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை உண்டு. அந்த வரைமுறையை இந்த mRNA ஃபாலோ பண்ணுது. ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை mRNA காப்பி பண்ணிட்டு வந்திருக்குது, காப்பி பண்ணிட்டு வெளியில் வந்திருக்குது. அந்த mRNAல என்ன இருக்கும், எந்த புரதத்தை உருவாக்க வேண்டுமோ அதற்குண்டான அமினோ அமிலங்கள் எந்த வரிசையில் இருக்க வேண்டுமோ அந்த வரிசையில் அந்த mRNAல குறியன்கள் கோடான்கள் காணப்படும். சரிங்களா? அப்போ mRNAல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் அமினோ அமிலங்கள் அந்த வரிசையில் உருவாகும் அப்படிங்கிறத இதனுடைய தமிழாக்கம். இப்போது இதனுடைய தமிழாக்கம்
எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமினோ அமிலங்களின் வரிசை தூது ஆர்என்ஏவில், தூது ஆர்என்ஏனா மெசஞ்சர் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ உள்ள காரங்களின் வரிசைகளால் வரையறுக்கப்படுகிறது. எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய அந்த பேசஸ் இருக்கு இல்லையா, நைட்ரோஜினஸ் பேசஸ், அந்த நைட்ரோஜினஸ் பேசஸினுடைய வரிசையின் அடிப்படையில் தான் புரதங்களில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் அந்த வரிசைப்படி உருவாகும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சொல்லப்பட்டிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, த அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை அ பாண்ட் விச் இஸ் நோன் அஸ் பெப்டைட் பாண்ட். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஃபார்மேஷன் ஆஃப் அ பெப்டைட் பாண்ட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. ஒரு அமினோ ஆசிட் உருவாயிடுச்சு, இன்னொரு அமினோ ஆசிட் உருவாயிடுச்சு, இந்த ரெண்டு அமினோ ஆசிடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பெப்டைடு பாண்டு உருவாகிறதுக்கு எனர்ஜி தேவைப்படுகிறது. அதனுடைய தமிழாக்கம் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். அமினோ அமிலங்கள் பெப்டைடு பிணைப்பின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. பெப்டைடு பிணைப்பு உருவாகுவதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, therefore in the first phase itself amino acids are activated in the presence of ATP and linked to their cognate tRNA process commonly called as charging of tRNA or amino acylation of tRNA. to be more specific, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, mRNAல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரியாக அமினோ அமிலங்கள் வந்து உருவாகணும். ஏற்கனவே நம்ம டிஆர்என்ஏவினுடைய பணிகள், டிஆர்என்ஏவினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த டிஆர்என்ஏவினுடைய ஃபங்க்ஷன் என்னது? ஒரு அமினோ அமிலத்தை அது எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதனுடைய டயக்ராம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது இது உங்கள் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம். இப்போது எம்ஆர்என்ஏ இந்த இடத்துல இருக்குது. இந்த எம்ஆர்என்ஏல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோடான்ஸ், CUCங்கிறது ஒரு கோடான், UUG அப்படிங்கிறது இன்னொரு கோடான். இது ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், நைட்ரோஜினஸ் பேஸ், நைட்ரோஜினஸ் பேஸ். 3 நைட்ரோஜினஸ் பேஸ் சேர்ந்து, அதாவது சைட்டோசின், யுராசில் அண்ட் சைட்டோசின், இந்த 3 நைட்ரோஜினஸ் பேஸும் சேர்ந்து ஒரு கோடான். ஒரு கோடான் இட் இஸ் மென்ட் ஃபார் 1 அமினோ ஆசிட், இட் இஸ் கோடிங் 1 அமினோ ஆசிட். இந்த CUC அப்படிங்கிறது ஒரு அமினோ ஆசிடுக்கு உண்டான கோடு. இப்போது இந்த mRNA வந்து வரிசையாக இந்த மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸஸாக வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த நைட்ரோஜினஸ் பேஸெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கும்போது அதில் கோடான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. 3 நைட்ரோஜினஸ் பேஸ் சேர்ந்தா ஒரு கோடான். அந்த கோடானுக்கு தகுந்த மாதிரியாக டிஆர்என்ஏ வந்து உட்காரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல GCA இப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடுக்கு உண்டான கோடான் இருக்குது அப்படின்னாக்க, இந்த கோடானுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிஆர்என்ஏ ஆல்ரெடி இருக்கும். அந்த டிஆர்என்ஏல இருக்கக்கூடிய ஆன்டிகோடான்னா எதிர்க்குறியம், ஏற்கனவே நம்ம டிஆர்என்ஏ வீடியோவில் நாம் பார்த்துக்கிறோம். அந்த எதிர்க்குறியன் எப்படி இருக்கும்? CGU அப்படின்ட்டு, அதாவது இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியான ஸ்ட்ராண்டு தான் வந்து ஆன்டிகோடான்ஸ். அந்த ஆன்டிகோடான்ஸ் வந்து இந்த GCAவுக்கு உண்டான அமினோ ஆசிட் என்னது? அலனைன். இந்த அலனைனை கொண்டு வரும். எப்படி? இந்த டிஆர்என்ஏ இந்த அலனைன் கூட சேரும். முதல்ல இந்த GCA இருக்குது அப்படின்னாக்கா, அந்த GCAக்கு தகுந்த மாதிரியான டிஆர்என்ஏ எதிர்க்குரியனில் CGUன்னு இருக்கும். இந்த டிஆர்என்ஏ இதற்கு தகுந்த மாதிரியான அலனைனை பிடிச்சு கொண்டு வரும். அந்த பிடிச்சுன்னு கொண்டு வரோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல அமினோ அசைலேஷன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்கள். therefore in the first phase itself amino acids are activated in the presence of ATP. அமினோ ஆசிட்ஸ் வந்து ATP மூலமாக செயலூக்கம் செய்யப்பட்டு அண்ட் லிங்க்டு டு த கொக்னேட் டிஆர்என்ஏ. ஒவ்வொரு அமினோ ஆசிடை தூக்கிட்டு வர்றதுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் டிஆர்என்ஏ இருக்குது. இப்போ ஏற்கனவே நம்ம இந்த படத்தில் பார்த்தோம் தெரியுமா, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்என்ஏ அலனைனை கொண்டு வரக்கூடிய டிஆர்என்ஏல இருக்கக்கூடிய எதிர்க்குரியன் அல்லது ஆன்டிகோடான் வந்து CGUன்னு இருக்கும். அப்போது இந்த டிஆர்என்ஏ இட் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் கேரியிங் அலனைன் அல்லது ஒன்லி சார்ஜ் வித் அலனைன். சரிங்களா? அலனைன் கூட அலனைனை தூக்கிட்டு வர்றதுக்குன்னு தனியாக ஒரு டிஆர்என்ஏ இருக்குது. அதுதான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெப்டைடு பிணைப்பு உருவாவதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது. எனவே முதல் படிநிலையிலேயே அமினோ அமிலங்கள் ATPயின் முன்னிலையில் செயலாக்கம் அல்லது செயலூக்கம் செய்யப்பட்டு கடத்து RNAவின் அமினோ அசைலேஷன் அல்லது ஆற்றலேற்றன் என்ற முறையின் மூலம் அதற்குரிய கடத்து RNAவுடன் இணைக்கப்படுகிறது. அதாவது சார்ஜிங் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் இதுலேயே இருக்குது உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில். இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த டிஆர்என்ஏ அப்படிங்கிறது ஆன்டிகோடான் லூப்பில் வந்து CGU, அதாவது எதிர்க்குரியன் வந்து CGU. இப்போ எதற்காக இதை எதிர்க்குரியன் அல்லது ஆன்டிகோடான் அப்படின்னு நாம் சொல்கிறோம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய mRNAல குறியன் அல்லது கோடான் இருக்கும், அதாவது GCA.
GCA அப்படிங்கிறது கோடான். இந்த CGU அப்படின்னு டிஆர்என்ஏல இருக்கக்கூடியது எதிர்க்குரியன் அல்லது ஆன்டிகோடான். புரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த GCA அப்படிங்கிற கோடானுக்கு தகுந்த மாதிரியான அமினோ அமிலத்தை எடுத்து வருவதற்குண்டான டிஆர்என்ஏ தான் இந்த CGU அப்படிங்கிற எதிர்க்குரியனை வைத்து கொண்டிருக்கும். சரிங்களா? அப்போ அலனைனை கோட் பண்ணுறதுக்குள்ளான அலனைன் வந்து இந்த டிஆர்என்ஏ கூட சேர்ந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேர்கிற ப்ராசஸ் தான் அமினோ அசைலேஷன் அல்லது சார்ஜிங், ஆற்றலேற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது ஏற்கனவே வந்து இந்த டிஆர்என்ஏ அலனைன் கூட சேர்ந்துருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது உள்ளது பாருங்கள், AAU இருக்கு இல்லையா, இந்த AAU அப்படிங்கிறது கோடான். அதுக்கு தகுந்த மாதிரியான நிரப்பு அல்லது காம்ப்ளிமெண்ட்ரி ஆன்டிகோடான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UUA. இப்போ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ அஸ்பராஜீனை எடுத்துகிட்டு வருது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா AAUக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்பராஜின் அப்படிங்கிறது தான் வந்து அமினோ ஆசிடு. அந்த அமினோ ஆசிடை டிஆர்என்ஏ கூட சேர்க்கக்கூடிய ப்ராசஸ் தான் அமினோ அசைலேஷன் அல்லது சார்ஜிங். இதற்கு ATP தேவைப்படுது. சரியா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நமக்கு டைம் கிடைச்சா நம்ம படிக்கலாம். இதுக்கு அடுத்தது அந்த சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if two such charged tRNAs are brought close enough, the formation of peptide bond between them would be favored energetically. இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆற்றலேற்றம் நடைபெற்ற 2 கடத்து RNAக்கள், அதாவது 2 அமினோ ஆசிடு உண்டான டிஆர்என்ஏ அதுக்கு உண்டான அமினோ ஆசிடை தூக்கிட்டு வருது. ஸோ அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அலனைன் அப்படிங்கிற டிஆர்என்ஏ அப்படிங்கிற அமினோ ஆசிடை சுமந்து வர்றதுக்கு ஒரு டிஆர்என்ஏ இருக்குது. அதே மாதிரி வேலைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடை தூக்கிட்டு வர்றதுக்கு தனியாக ஒரு டிஆர்என்ஏ இருக்குது. தனித்தனியாக ஒவ்வொரு டிஆர்என்ஏவும் அதற்குரிய அமினோ அமிலத்தை தான் தூக்கிட்டு வரும். சரிங்களா? அதற்குன்னு தனியாக அமினோ ஆசிட் இருக்குது. யார் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் தெரியுமா? அந்த ஸ்பெசிஃபிசிட்டி எதை வச்சு டிசைட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிகோடான்ஸை வச்சு தான். இந்த ஆன்டிகோடான்ஸ் எதனுடைய ஆன்டிகோடான்ஸ்? கோடான்ஸினுடைய ஆன்டிகோடான்ஸ். கோடான்ஸ் அப்படிங்கிறது mRNAல இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல GCA வந்து அலனைன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடை உருவாக்குவதற்கு உண்டான கோடான். அதற்கு தகுந்த மாதிரியான டிஆர்என்ஏ, தே ஆர் ஸ்பெசிஃபிக். இப்போ 2 டிஆர்என்ஏ வந்து அமினோ ஆசிட்ஸை பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நடுவில் ஒரு பாண்டு வந்து ஃபார்ம் ஆகும், இந்த அலனைனுக்கும் வேலைனுக்கும் நடுவில். இதே மாதிரி தான் இந்த இடத்துல ஒவ்வொரு டிஆர்என்ஏவும் கிளைசினை ஒரு டிஆர்என்ஏ கொண்டு வந்திருக்கும், லியூசினை இன்னொரு டிஆர்என்ஏ கொண்டு வந்திருக்கும். 2க்கும் நடுவில் இந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. அமினோ ஆசிட் பெப்டைடு பாண்ட், அமினோ ஆசிட் பெப்டைடு பாண்ட், அமினோ ஆசிட் டைரோசின் பெப்டைடு பாண்ட், செரைன் பெப்டைடு பாண்ட், லியூசின் பெப்டைடு பாண்ட், கிளைசின் பெப்டைடு பாண்ட், செரைன் பெப்டைடு பாண்ட், அலனைன் இருக்குது. வேலைன் வந்து பக்கத்தில் வந்திருக்கு. ஸோ அப்போ 2 டிஆர்என்ஏ அருகருகே பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் நடுவில் பெப்டைடு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பாயிண்டில் நாம் பார்த்துக்கிறோம். வுட் பி ஃபேவர்டு எனர்ஜெட்டிக்கலி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் வுட் என்ஹான்ஸ் த ரேட் ஆஃப் பெப்டைடு பாண்ட் ஃபார்மேஷன். இந்த பெப்டைடு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவை. அது என்ன கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறத பின்னாடி கொடுத்துருக்காங்க, நம்ம அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதனுடைய தமிழாக்கம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகருகே வரும்போது அவை சுமந்து வந்த அமினோ அமிலங்களுக்கு இடையே பெப்டைடு பிணைப்பு ஏற்படுகிறது. பார்த்துட்டோம். இது ஆற்றல் சார் வினையாகும். ஆற்றல் சார் வினையாகும்னா எனர்ஜெட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அதனுடைய தமிழாக்கம் தான் ஆற்றல் சார் வினைன்னு நான் பண்ணியிருக்கேன். பெப்டைடு உருவாக்க வினையின் விகிதம் வினையூக்கிகளின் முன்னிலையில் மேம்படுத்தப்படுகிறது. அதாவது பெப்டைடு ஒரு 2 அமினோ அமிலங்களுக்கு நடுவே வந்து பெப்டைடு பாண்டு, பெப்டைடு பிணைப்பு உருவாக வேண்டும் என்றால் அதற்கு வினையூக்கிகள் தேவை. வினையூக்கிகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரியாக அந்த பெப்டைடு பிணைப்பு உருவாகக்கூடிய வேகம் அதிகரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா,
அடுத்த பேராகிராஃபு, த செல்லுலார் ஃபேக்ட்ரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிந்தசைசிங் ப்ரோட்டீன்ஸ் இஸ் த ரிபோசோம்ஸ். இப்போது இந்த டிரான்ஸ்லேஷன், தகவல் பெயர்வு அல்லது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு வினை எங்கே வச்சு நடக்கும் அப்படின்னா ரிபோசோமில் வச்சு நடக்குது. அப்படிங்கிறத இவன் வந்து டெக்னிக்கலாக இப்படி கொடுத்துருக்கான். செல்லுலார் ஃபேக்ட்ரி ரெஸ்பான்சிபிள் எங்கே வச்சு நடக்குது, இந்த ப்ரோட்டீன்ஸ் உருவாகக்கூடிய தொழிற்சாலையாக இந்த ரிபோசோம்கள் வந்து செயல்படுகிறது என்று கொடுத்திருக்கிறார்கள். இங்கே இதனுடைய தமிழாக்கம், புரதங்களை உற்பத்தி செய்யும் செல் தொழிற்சாலையாக ரிபோசோம்கள் செயல்படுகின்றன. அடுத்தது வந்து the ribosome consists of structural RNAs and about 80 different proteins. இந்த ரிபோசோம்கள் வந்து சும்மா இல்லை, ஒரு தொழிற்சாலை அப்படின்னா அது என்ன பொருளை உற்பத்தி செய்கிறதோ அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ், அதுக்கு உண்டான மூலப்பொருட்கள் வந்து தேவை இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாம் அந்த தொழிற்சாலையில் இருக்கணும். அதே மாதிரி இந்த ரிபோசோம்குள்ள புரத சேர்க்கைக்கு புரதங்கள் தேவை. சரியா, புரத சேர்க்கைக்கு புரதங்கள் ஏற்கனவே கேட்டலிஸ்ட், வினையூக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அந்த வினையூக்கிகளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான். சரிங்களா. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி டைமரை தான் பார்க்கலாம். இந்த இடத்துல ஆர்என்ஏக்கள், ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ அதில் இருக்கும். இதில் ரிபோசோம்குள்ளே அதுதான் ஆர்ஆர்என்ஏ. அது போக 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ், 80 விதமான வேறுபட்ட புரதங்கள் வந்து காணப்படுகிறது. ரிபோசோம் அப்படிங்கிறது ஒரு தொழிற்சாலையாக செயல்படுகிறது. அந்த ரிபோசோம்குள்ளே அமைப்பு ஆர்என்ஏக்களும் 80 விதமான வேறுபட்ட புரதங்களும் காணப்படுகின்றன. சரிங்களா. அதை தான் தமிழாக்கத்திலே நாம் சொல்லியிருக்கோம். இன் இட்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டேட், அதாவது அந்த ரிபோசோம்கள் வந்து செயலற்ற நிலையில், இட் எக்ஸிஸ்ட்ஸ் ஆஸ் 2 சப்யூனிட்ஸ். அது வந்து செயலற்ற நிலையில் ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். சரிங்களா. இது ரிபோசோம்கள், இங்கே பாருங்கள், இந்த ரிபோசோம்கள் வந்து இந்த இடத்துல இது வந்து லார்ஜர் சப்யூனிட், இது வந்து ஸ்மாலர் சப்யூனிட், இதுதான் ரிபோசோம்கள். அந்த ரிபோசோம்களுக்குள்ள எம்ஆர்என்ஏ உள்ளே வந்திருக்குது. எதுக்காக வந்திருக்குது? புரோட்டீன் சிந்தசிஸ், டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, தகவல் பெயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வந்திருக்குது. ரிபோசோம் அப்படிங்கிறது ஃபேக்ட்ரி நம்ம பார்த்தோம். அந்த ரிபோசோம்ஸில் 2 நிலைகள் காணப்படுகிறது, 2 அலகுகள், துணை அலகுகள் காணப்படுகிறது. அதில் லார்ஜர் சப்யூனிட் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட் அப்படிங்கிறத இப்போ தான் நம்ம படத்தில் பார்த்தோம். when the small subunit encounters an mRNA, ஸ்மாலர் சப்யூனிட்டுக்குள்ளே எம்ஆர்என்ஏ உள்ளே வரும் பொழுது, சரிங்களா, the process of translation of mRNA to protein begins. இந்த எம்ஆர்என்ஏ எப்போ ஸ்மாலர் சப்யூனிட்டுக்குள்ளே வருதோ அப்போது புரதச் சேர்க்கை அல்லது டிரான்ஸ்லேஷன் அல்லது தகவல் பெயர்வு அல்லது மொழிபெயர்ப்பு அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து there are 2 sites in larger subunit. லார்ஜர் சப்யூனிட்டில் 2 முக்கியமான சைட்ஸ் இருக்குது. சரிங்களா. 2 முக்கியமான சைட்ஸ் இருக்குது. அது என்னென்ன சைட் அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன். சைட் அப்படின்னா தளங்கள் அல்லது இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 முக்கியமான தளங்கள் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இது ஒரு இடம், அதாவது லார்ஜர் சப்யூனிட்டில் 2 இடங்கள் இருக்கின்றன. இது ஒரு இடம், இது ஒரு இடம். இந்த 2 இடமும் தான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அது 2க்கும் தனித்தனியாக பேர்கள் உண்டு. அந்த பேர்கள் உங்களுடைய புக்கில் கொடுக்கல, ஆனாலும் அந்த பேர்கள் நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நமக்கு கண்டிப்பாக அந்த பேர்கள் தெரியணும். அந்த 2 சைட்டும் எதற்காக இருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். There are 2 sites in the large subunit for subsequent amino acid to bind to and thus be close enough to each other for the formation of peptide bond. அதாவது இந்த இடத்துல 2 சைட் இருக்குது. இந்த 2 சைட்டில் ஒரு அமினோ ஆசிட் இங்கே வருது, அடுத்த சைட்டில் இன்னொரு அமினோ ஆசிட் வருது. இந்த 2த்திற்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அது 2ம் கரெக்டாக இந்த அலனைன் இந்த சைட்டில் வந்து உட்காரணும். சரிங்களா. அலனைனும் சரி வேலைனும் சரி பக்கத்தில் வந்து உட்காரணும். பி சைட் அப்படிங்கிறது பெப்டைடு சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அமினோ அசைலேஷன் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ இந்த டிஆர்என்ஏ 2 டிஆர்என்ஏவும் பக்கத்தில் வருதோ அந்த சமயத்தில் அதற்குண்டான அமினோ அமிலங்கள் இந்த இடத்துல இருக்குது. அந்த அமினோ அமிலங்களுக்கு நடுவில் பாண்டு உருவாகிறதுக்காக அந்த 2 டிஆர்என்ஏவும் பக்கத்தில் வந்து உட்காரணும். சரிங்களா. பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாதான் இந்த இடத்துல பாண்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாண்டு உருவாகிறதுக்கு என்னது தேவை அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அந்த பாண்டு உருவாகிறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் தேவை. அந்த கேட்டலிஸ்டினுடைய பெயர் என்னது? ரிபோசைம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த ரிபோசைம் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்கும்னா பாக்டீரியங்களில் காணப்படும். 23S rRNA in bacteria. The enzyme
இஸ் த என்சைம். அது ஒரு என்சைம், அதுக்கு பேர் ரிபோசைம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அமினோ ஆசிட்ஸுக்கு நடுவில் பாண்டு, பெப்டைடு பாண்டு உருவாகிறதுக்கு வினையூக்கிகள், கேட்டலிஸ்ட் நமக்கு தேவை. வினையூக்கிகளினுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது பெப்டைடு பிணைப்புகள் உருவாகக்கூடிய விகிதம் அதிகமாகிறது. அதாவது த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைடு பாண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட் இன் த ரிபோசோம்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பெப்டைடு பாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a translational unit in mRNA is the sequence of RNA that is flanked by the start codon and the stop codon and codes for a polypeptide. இப்போ தான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஏற்கனவே 2 ரிபோசோம்ஸ் இருக்குது. அதில் ஸ்மாலர் சப் யூனிட் வழியாக எம்ஆர்என்ஏ வருது. அந்த எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஒரு புரதத்தை உருவாக்குவதற்குண்டான அல்லது ஒரு புரோட்டீனை உருவாக்குவதற்குண்டான தகவலை மட்டும்தான் வச்சுருக்குமா அப்படின்னா இல்லை. ஒரு டிஎன்ஏ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளவு மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை வச்சுருக்குதுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷனை வச்சுருக்கோம். எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரீட் பண்ணால் புரோட்டீனாக மாறுமானா இல்லை. முதல்ல இந்த எம்ஆர்என்ஏ எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய எல்லா கோடான்ஸும் கரெக்டாக இந்த ரிபோசோம்னால் அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது, செய்யாது. அது செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருந்து அது டிரான்ஸ்லேஷன் ஆகுது அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு புரதம் உருவாக்குவதற்குண்டான தகவல் இங்கேருந்து இது வரைக்கும் தான் இருக்கும். நீளமாக எம்ஆர்என்ஏ இருக்குது, சரிங்களா? அந்த நீளமான எம்ஆர்என்ஏ டிஎன்ஏவோட காப்பி. அந்த நீளமான எம்ஆர்என்ஏல ஏயுஜியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில் யுஏஏ, யுஏஜி அல்லது யுஜிஏ இந்த மாதிரியாக ஒரு 3 விதமான ஸ்டாப் கோடான்ஸ் இருக்குது. ஏற்கனவே நாம் படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு கோடானும் ஒவ்வொரு அமினோ ஆசிடுக்கு உண்டான ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏயுஜி அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி யுஏஏ வரைக்கும், அதாவது ஸ்டார்ட் கோடான்லேருந்து ஸ்டாப் கோடான், தொடக்க குறியன்லேருந்து நிறுத்த குறியன் வரைக்கும் ஒரு எம்ஆர்என்ஏல டிரான்ஸ்லேஷன் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஒரு டிஆர்என்ஏ ஒரு எம்ஆர்என்ஏல எந்த இடத்துல ஏயுஜி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல டிரான்ஸ்லேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அப்படி குட்டி குட்டியாக தொடர்ச்சியாக டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொரு கோடானுக்கும் அதற்குண்டான அமினோ ஆசிட்ஸ் சேர அந்த இடத்துல பெப்டைடு பாண்டு உருவாக ஒரு புரோட்டீன் மாலிகுல் உருவாகி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த எம்ஆர்என்ஏல யுஏஏ அல்லது யுஜிஏ அல்லது யுஏஜி இப்படிங்கிற 3ல் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல எந்த டிஆர்என்ஏவும் வராது, சரிங்களா? இப்போ நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். முதல்ல ஒரு எம்ஆர்என்ஏ இருக்குது. அந்த எம்ஆர்என்ஏல 30S ரிபோசோம் சப் யூனிட், ஸ்மாலர் சப் யூனிட் இந்த இடத்துல வருது. அந்த ஸ்மாலர் சப் யூனிட்டில் எம்ஆர்என்ஏ செயின் ஃபால் ஆகுது. அதுக்கடுத்து லார்ஜர் சப் யூனிட் வருது. அதுதான் 50S ரிபோசோமல் சப் யூனிட்டு. இப்படி வரும் பொழுது ஏயுஜிக்கு தகுந்த மாதிரியான மெத்தியோனைன் அப்படிங்கிற ஒரு கோடானை வச்சுக்கிட்டு சார்ஜிங் ஆகி வருது, சரிங்களா? டிஆர்என்ஏ மெத்தியோனைன் கூட சார்ஜிங் ஆகி வருது, ஆற்றலேற்றம் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு இந்த மெத்தியோனைன் இந்த இடத்துல வச்சிருது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இது பி சைட், அதாவது பெப்டைடு சைட். ஏ சைட் அப்படிங்கிறது அமினோ அசைலேஷன் சைட் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த விஷயம் இங்கே நடக்குது. இது 3ஆவதாக ஒரு சைட்டு, இதுக்கு பேர் இ சைட் அப்படிம்பாங்க. அது உங்களுடைய புத்தகத்தில் கொடுக்கல, எக்ஸிட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? வெளியேறக்கூடிய தளம் அப்படின்னு சொல்லி. ஸோ பி சைட் அப்படிங்கிறது பெப்டைடு தளம் அப்படின்னு நம்ம சைட்டுங்கிறத தளம்னு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏயுஜியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோடான்கள்லாம் ரீட் ஆகாது. இதற்கெல்லாம் பேர் அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல கடைசியில் யுஏஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் கோடான், நிறுத்தக்குரியன்னு இருக்கும், அல்லது யுஏஜி அல்லது யுஜிஏ, இந்த 3ல் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல இருந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த எம்ஆர்என்ஏ செயினில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டிஆர்என்ஏ அதை போய் டிரான்ஸ்லேட் பண்ணாது, மொழிபெயர்ப்பு செய்யாது. அதை தான் அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். A translational subunit in mRNA is the sequence of RNA that is flanked by the start codon and the stop codon. Flanked என்ன அர்த்தம்? இங்கேருந்து இங்கே வரைக்கும் தெளிவாக எடுத்து காமிக்கிறது, ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக அது மாற்றி வைத்திருக்கிறது. இந்த சைடும் அது ரீட் ஆகாது, யூஏக்கு ஸ்டாப் கோடானுக்கு ரைட் சைடும் அது ரீட் ஆகாது. இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு
புரிய வரும் பாருங்கள். தூது RNAவில் காணப்படும் ஒரு தகவல் பெயர்வு அலகு என்பது தொடக்க குறியனில் தொடங்கி நிறுத்த குறியன் வரையில் உள்ள பாலிபெப்டைடை உருவாக்கக்கூடிய குறியன்கள் ஆகும். சரிங்களா? அதாவது தூது RNAல AUG அப்படிங்கிறது தொடக்க குறியன், UAA, UAG அல்லது UGA இந்த மூணில் ஏதாவது ஒன்று, மூணுமே வந்து நிறுத்த குறியன்கள் தான். அந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் வந்து கரெக்டாக அதை ஃப்ளாங்க் பண்ணி வச்சுருக்குது. இதுக்கு பேர் தான் ஒரு தகவல் பெயர்வு அலகு அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, an mRNA also has some additional sequences that are not translated. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதாவது AUGக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்டாப் கோடான், நிறுத்த குறியன்களுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா it has not been translated. Those regions are called as untranslated regions. அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ் என்ன அர்த்தம்? தகவல் பெயர்வுக்கு உட்படாத பகுதிகள், மொழிபெயர்ப்புக்கு உட்படாத பகுதிகள் அப்படின்னு புரிச்சுக்கோங்க. The UTRs are present at both 5' and before the start கோடானுக்கு முந்தின பகுதி, 3' எண்டில் இருக்கக்கூடிய ஆஃப்டர் ஸ்டாப் கோடான்ங்கிறது 3' எண்டில் இருக்கும். ஸ்டார்ட் கோடான் AUGங்கிறது 5' எண்டில் இருக்கும். தே ஆர் ரெக்வயர்ட் ஃபார் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்லேட்டட் ப்ராசஸ். 5'லேருந்து AUGலேருந்து UAA வரைக்கும் இருக்கக்கூடிய எஃபிஷியன்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து தேவைப்படுது. 5'க்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி, 3'க்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதி அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ், தகவல் பெயர்ப்புக்கு உட்படாத பகுதி என்று நாம் அதை வரையறுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, ஃபார் த இனிஷியேஷன் த ரிபோசோம்ஸ் பைண்ட்ஸ் டு த mRNA அட் த ஸ்டார்ட் கோடான் தட் இஸ் ரெக்கக்னைஸ்டு ஒன்லி பை த இனிஷியேட்டர் tRNA. அந்த இனிஷியேட்டர் tRNA என்னது? இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி AUGக்கு நேராக மேலே வந்து உட்காந்துச்சு பார்த்தீங்களா, UAC அப்படிங்கிற ஆன்டிகோடானை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய tRNA மெத்தியானன் கூட அமினோ அசைலேஷன் அல்லது சார்ஜிங் ஆகி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குது. மெத்தியோனைன் இந்த இடத்துல விட்டுட்டு இது போயிடும் கொஞ்சம் நேரத்தில். சரிங்களா? பி சைட்டில் வந்து உட்காந்துருக்குது, பெப்டைட் சைட்டில் வந்து உட்காந்துருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் இனிஷியேட்டர் tRNA, தொடக்கத்திற்கான tRNA, கடத்து RNA, தொடக்க கடத்து RNA அப்படின்னு நான் தமிழாக்கம் அங்கே பண்ணியிருப்பேன். நீங்கள் அதாவது என்னென்னா நோட்ஸில் ஒவ்வொன்றுத்தையும் நான் தெளிவாக அங்கே போய் வாசிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் தொடர்ச்சியாக இங்கேயே நான் தமிழாக்கம் சொல்லிடுறேன், நேரம் மிச்சம் காரணமாக. நெக்ஸ்ட்டு இனிஷியேட்டர் tRNA சொல்லியாச்சு. த ribosome proceeds to elongation phase of protein synthesis. இந்த ரிபோசோமில் ஃபஸ்ட்டு இந்த AUGக்கு உண்டான tRNA வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் elongation, நீட்சி அடைதல் அப்படிங்கிற ஒரு வினை தொடர்ச்சியாக நடைபெற போகிறது. During this stage, complexes composed of an amino acid linked to tRNA sequentially bind to appropriate codon in mRNA by forming complementary base pairs with the tRNA anticodon. இதை நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பி சைட்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், ஏ சைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த பி சைட்டில் முதல்ல இனிஷியேட்டர் tRNA வந்து உட்காந்துருக்குது. அடுத்து ஏ சைட்டில் இந்த CCG அப்படிங்கிற கோடானுக்கு தகுந்த மாதிரியான ஆன்டிகோடான் என்னது? GGC. கரெக்டு தானே? அப்போ அந்த GGC அப்படிங்கிற ஆன்டிகோடானை வச்சுட்டு இருக்கக்கூடிய tRNA இந்த CCG அப்படிங்கிறதுக்கு உண்டான அமினோ ஆசிட் கூட, அதாவது ப்ரோலைன் அப்படிங்கிறது தான் CCGக்கு உண்டான ஒரு அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட் கூட இது சார்ஜிங் ஆகி, அமினோ அசைலேஷன் ஆகி அல்லது ஆர்ச்சலேற்றம் ஆகி இந்த இடத்துல ஏ சைட்டில் வந்து உட்காருது. ஏற்கனவே 2 தளங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், 2 சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். அந்த 2 சைட்ஸுக்கு வந்து பக்கத்தில் 2 tRNA உட்காந்துச்சு அப்படின்னாக்க இட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் பெப்டைடு பாண்ட் இன் பிட்வீன் தோஸ் அமினோ ஆசிட்ஸ். அமினோ அமிலங்களுக்கு நடுவே பெப்டைடு பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்ததாக ஆகிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இதை தான் வந்து நாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டியூரிங் திஸ் ஸ்டேஜ் காம்ப்ளெக்ஸஸ் கம்போஸ்ட் ஆஃப் அன் அமினோ ஆசிட் லிங்க்டு டு tRNA. அமினோ ஆசிட் வந்து tRNA கூட லிங்க் ஆகி இருக்கிறது. அந்த மாதிரியாக அதிகமான அளவு 2 தான் வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய tRNAக்கள் அமினோ அமிலங்களை சுமந்து கொண்டு வருகிறதுங்கிறது தான் இதனுடைய தமிழாக்கம். sequentially bind to the appropriate codon in mRNA. அந்த கோடான் கூட கரெக்டாக சேர்கிறது by forming complementary base pairs with the tRNA anticodon. காம்ப்ளிமெண்டரின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல CCG அப்படிங்கிறது கோடான்,
ஜிஜிசி அப்படிங்கிறது ஆன்டிகோடான். அப்போ இது கூட சேருது இல்லையா? இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி அது. அந்த காம்ப்ளிமெண்ட்ரிக்கு தமிழாக்கம் என்னது அப்படின்னா நிரப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஸ்டேட் போர்டு தமிழ் மீடியம் புக்லேயும் அதே நிரப்பு குறியன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ குறியன்கள் இருக்குது, எதிர்குறியன்கள் இருக்குது. குறியன்களினுடைய நிரப்புத்தன்மை கொண்ட குறியன் தான் எதிர்குறியன். சரியா? இந்த கோடான்ஸினுடைய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டு தான் வந்து ஆன்டிகோடான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஆன்டிகோடான் டிஆர்என்ஏல இருக்குது. இதற்கு தகுந்த மாதிரியான அமினோ அமிலத்தை தான் இந்த டிஆர்என்ஏ சுமந்து வருகிறது. சரிங்களா? இதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா த ரிபோசோம் மூவ்ஸ் ஃப்ரம் கோடான் டு கோடான் அலாங் த எம்ஆர்என்ஏ. இப்போ தான் பாருங்கள் அடுத்த ஸ்டெப். இந்த வீடியோ அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டோட்டலாக இப்போ மெத்தியோனைன் வந்து இந்த இடத்துல பாண்டு ஃபார்ம் பண்ணிடுது. பாண்டு வந்து ஃபார்ம் ஆன உடனே இந்த ரிபோசோம் வந்து இட் இஸ் மூவிங் டுவார்ட்ஸ் த நெக்ஸ்ட் எம்ஆர்என்ஏ, மூவிங் டுவார்ட்ஸ் த நெக்ஸ்ட் கோடான். எம்ஆர்என்ஏவினோட அடுத்த லெவலில் என்ன இருக்குது? இந்த யூஏசி அப்படிங்கிற கோடானை நோக்கி நகர்கிறது. சரிங்களா? யார் நகர்றா? ரிபோசோம்ஸ் நகர்கிறது. அப்படி நகரும்போது என்ன நடக்குது பாருங்கள். ஏற்கனவே ஏ சைட்டில் தானே இது இருந்துச்சு ரைட்டா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏ சைட்டில் தான் இந்த ப்ரோலைனை வச்சுட்டு இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ இருந்துச்சு. அது பி சைட்டுக்கு வந்துடுச்சு. ஏற்கனவே இந்த இடத்துல இருந்த இந்த மெத்தியோனைனை வச்சுட்டு இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ இ சைட்டுக்கு வந்து அங்கேருந்து வெளியில் போயிடுது. மெத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிடை மட்டும் விட்டுட்டு. ஏன் அது விட்டதுக்கு முன்னாடியே இந்த மெத்தியோனைன் கூட ப்ரோலைன் சேர்ந்துடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது பாருங்கள். ஏ சைட்டில் இதுக்கு உண்டான அமினோ ஆசிட் வந்து ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆனதுக்கப்புறம் ரிபோசோம்ஸ் மூவ் ஆகுது. ரிபோசோம்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைரோசின் அப்படிங்கிற அமினோ அமிலத்தை சுமந்து வந்த அந்த டிஆர்என்ஏ பி சைட்டுக்கு மூவ் ஆகுது. இந்த இடத்துல ப்ரோலைனை விட்டுட்டு இது இ சைட்டுக்கு வந்துடுது. இ சைட் அப்படிங்கிறது எக்ஸிட் சைட். இந்த எக்ஸிட் சைட்லேருந்து வெளியில் போயிடுது. அதுக்கு அடுத்தது திரும்ப இதே மாதிரியாக தொடர்ச்சியாக சீக்வன்சஸ் நடந்து கொண்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு அடுத்து மூவ் ஆகுது. இது பி சைட்டுக்கு வந்துடுது, இ சைட்டுக்கு போயிடுது, பி சைட்டுக்கு வந்துடுது, இ சைட்டுக்கு போயிடுது. தொடர்ச்சியாக இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்துடுது பாருங்கள். யுஏஏ அப்படிங்கிற ஒரு நிறுத்தக்குரியன், ஒரு ஸ்டாப் கோடான். இந்த ஸ்டாப் கோடானுக்கு எந்த ஒரு டிஆர்என்ஏவும் வராது. அதனால தான் இதுக்கு பேர் நான்சென்ஸ் கோடான், பொருள் உணர்த்தாத ஒரு குறியன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். இந்த ஸ்டாப் கோடன் வந்தோடனே என்ன ஆகும்? எந்த ஒரு டிஆர்என்ஏவும் அங்கே வராது. வராமல் இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த ஏஎஸ்பி அஸ்பராஜின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் வந்து ஜாயின் ஆகி முடிச்சிருது. எல்லாமே இந்த ரியாக்ஷன் டோட்டலாக முடிஞ்சிருது. ரிபோசோம் சப்யூனிட்ஸ் எல்லாமே வந்து பிரிஞ்சு தனித்தனியாக போயிடுது. புரதம் வந்து உருவாகிறது. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இதனுடைய தியரிட்டிக்கல் பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். Complementary base pairs with the tRNA codes. The ribosome moves from codon to codon. ஒவ்வொரு கோடானுக்கும் அந்த ரிபோசோம்ஸ் வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்குது எம்ஆர்என்ஏ செயின் மேலேயே. சரிங்களா? அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆடட் ஒன் பை ஒன். இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸையும் டிஆர்என்ஏ என்ன செஞ்சு கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டு போச்சா. டிரான்ஸ்லேஷன் இன்டு பாலிபெப்டைட் சீக்வன்சஸ் டிடெக்டட் பை DNA and represented by mRNA. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யார் கொடுத்தது? DNA கொடுத்துருக்கு. DNA கொடுத்து அந்த DNAல mRNA. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பாருங்களேன். இப்போ வந்து டோட்டலாக DNA கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதெல்லாம். இந்த AUG இங்கே தான் இருக்கணும். அது ATGன்னு DNAல இருந்திருக்கும். mRNA காப்பி பண்ணும்போது AUGன்னு காப்பி பண்ணிட்டு வந்துருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களுக்கு உண்டான தகவல் எல்லாம் எதனுடைய காப்பி? டிஎன்ஏவினுடைய காப்பி. அதை தான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. டிஎன்ஏ ரெப்ரசன்டட் பை எம்ஆர்என்ஏ. அந்த டிஎன்ஏவை ரெப்ரசன்ட் பண்ணி தான் எம்ஆர்என்ஏ இருக்கிறது. டிஎன்ஏவினுடைய பிரதிநிதியாக எம்ஆர்என்ஏ இருக்கிறது. டிஎன்ஏவினுடைய தூதுவராக எம்ஆர்என்ஏ இருக்கிறது. டிஎன்ஏவினுடைய மெசஞ்சர் ஆக எம்ஆர்என்ஏ இருக்கிறது. எம் என்றால் மெசஞ்சர், தூது அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு இப்போ புரியுதா? டிஎன்ஏல இருக்கக்கூடிய தகவல்களை ரிபோசோமுக்கு கடத்தக்கூடிய பணியை இது செய்கிறது. At the end, a release factor binds to the stop codon. Stop codonல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலீஸ் ஃபேக்டர் ஜாயின் ஆகும். அந்த ஜாயின் ஆகிற ப்ராசஸ் நம்ம இங்கே சொல்லலை. பட் அந்த இடத்துல ரிலீசிங் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் வந்து அந்த இடத்துல சேரும். இதில் அந்த ஸ்டாப் கோடானில். அந்த ஸ்டாப் கோடான் UAA, UAG அல்லது UGA இந்த மூணில் ஏதாவது ஒன்று ஸ்டாப் கோடானாக இருக்கும். ஏற்கனவே ஸ்டார்ட் கோடான் AUGயில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாம் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்என்ஏ எதுவும் அந்த ஸ்டாப் கோடானுக்கு கிடையாதுங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு புரோட்டீன்
ரிலீஸ் ஃபேக்டர் அந்த இடத்துல ஸ்டாப் கோடான் கூட சேர்றதுனால என்ன ஆகுது, டெர்மினேட்டிங் த ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரிலீஸிங் த கம்ப்ளீட் பாலிபெப்டைடு ஃப்ரம் த ரிபோசோம். ஏற்கனவே இந்த இடத்துல GAU முடிஞ்சு அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். கடைசியில் என்ன நடந்துச்சு, இந்த இடத்துல ஸ்டாப் கோடான் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாப் கோடான் வந்து UAA பகுதியில் வந்து எதுவுமே ஜாயின் பண்ணலைன்ன உடனே இந்த இடத்துல மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல ASPயோட ஆஸ்பராஜின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடோட அது கட் ஆகிருச்சு. அப்போது அமினோ ஆசிட் டோட்டலாக பாலிபெப்டைடு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அது மட்டுமா ரிலீஸ் ஆச்சு, mRNA கூட அட்டாச் ஆகின அந்த ஸ்மாலர் சப்யூனிட், சிறிய துணை அலகு மற்றும் பெரிய துணை அலகு எல்லாமே டிட்டாச் ஆகிருச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை பண்ணினது யார் அப்படின்னா இந்த ரிலீஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்லேஷன், தகவல் பெயர்வு அல்லது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.